ஹாய், வணக்கம். சமூக வலைத்தளங்கள்ல நீயா நானா ஷோல யாமினிங்கிற ஒரு பொண்ணு பேசுனது இப்ப பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டுருக்கு. அந்த போஸ்ட்டுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு "உன் லவ் ரொம்ப உன்னோட காதல் உண்மையானது. உன் காதல யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் உன் கூட இருக்கேன். ஐ ஸ்டாண்ட் ஃபார் யூ" அப்படி இப்படின்னு நெறைய கமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. இந்த காதல்ல உண்மையான காதல், பொய்யான காதல் இதெல்லாம் மெஷர் பண்றதுக்கு எந்த ஒரு அளவுகோலும் கிடையாது. அது காதல் அவ்வளோதான். அது ஒரு ஃபீலிங்ஸ். அந்த பருவத்துல அது ஒரு பெரிய விஷயமா தெரியும். அதுதான் வாழ்க்கைன்னு தெரியும். ஆனா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் யோசிக்கும்போது, ச்சே! இதுக்கு தான் நம்ம இவ்ளோ டைம் அண்ட் எனர்ஜிய ஸ்பெண்ட் பண்ணோமான்னு தோணும். அந்த டயத்துல அந்த ஃபீலிங் வருதா? அது தப்பே கிடையாது. அந்த டயத்துல அந்த ஃபீலிங் என்ஜாய் பண்ணிட்டு, அதுல ஹாப்பினஸ மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். லவ்வுல பார்ட்னர கஷ்டப்படுத்துறது ஒரு எக்ஸ்ட்ரீம்னா, தன்ன தானே அவளையாக்கி, தன்னைய தானே வருத்திக்கிறது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க தெரியாத ஒரு பொண்ணு, அந்த பருவத்தில அவளுக்கு வர காதல எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம திணர்றா. அந்த காதலிக்கிற ஆளு ஒரு தகுதியானவனா, நல்லவனா, நமக்கு புடிச்ச மாரி இருக்கானா, நம்ம டேஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகுறானா, இதெல்லாம் எதையுமே இந்த பொண்ணு அப்போதைக்கு யோசிக்கிறது கிடையாது. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பொண்ணுங்களுக்கு, அதுவும் ஸ்பெஷலா நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு, வாழ்க்கையில என்ன வேணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவே கிடையாது. அவங்களுக்குன்னு எந்த ஒரு ஆளுமையுமே கிடையாது. அவங்களால தனியா ஒரு முடிவு எடுக்கவே முடியல. இப்படி இருக்க பொண்ணுக்கு, அந்த வயசுல அந்த மாரி ஒரு ஃபீலிங் வரம்போது, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம திணர்றா. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்களுக்கு வாழ்க்கையில என்ன வேணும் அப்படிங்கிறது ஒரு தெளிவே இல்ல. சின்ன வயசுலேருந்தே அவங்க பேரண்ட்ஸோட கண்ட்ரோல்ல தான் வளர்றாங்க. அவங்க பேரண்ட்ஸ டிபெண்ட் பண்ணி தான் வளர்றாங்க. அவங்க பேரண்ட்ஸ் சொல்றது தான் கரெக்ட்ன்னு நெனைக்கிறாங்க. இப்படி வளர்ற ஒரு பொண்ணுக்கு, இந்த மாரி ஒரு ஃபீலிங் வரம்போது, அவங்களால டிசிஷன் எடுக்க முடியறதில்ல. காதலுங்கிறது ஒரு ஃபீலிங். அத என்ஜாய் பண்ணிட்டு, அத அப்படியே கடந்து போயிரணும். காதல் அந்த வயசுல அந்த பொண்ணு முன்னாடி பிரசன்ட் ஆகும்போது, அந்த பொண்ணுக்கு என்ன முடிவு எடுக்குறதுன்னு தெரியல. அப்படியே அவ மிரண்டு போயிர்றா. பயந்து போயிர்றா. ஒரு சமயத்துல அவ மனசு மரத்து போயிருது. அப்ப என்ன டிசிஷன் எடுக்கறான்னு அவளுக்கே தெரியறதில்ல. அந்த நேரங்கள்ல அவ எடுக்கிற முடிவு பெரும்பாலும் தப்பா தான் இருக்கு. அதையும் மீறி ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சாலுமே, அதுலருந்து விலகி வரதுக்கு நம்ம பொண்ணுங்களுக்கு நம்ம சொல்லி தர்றது கிடையாது. லவ்ல முக்கியமான பிரச்சனையே, ஒரு நிராகரிப்பு நம்ம ஈகோவ ஹர்ட் பண்ணுது. அதனாலயே என்னமோ நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். ஒருத்தவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன வேணும்? அவங்க வாழ்க்கையில அடுத்த தேடல் என்ன? அப்படிங்கிற ஒரு சுயமான அறிவு இருந்துச்சுன்னா, அவங்க யாருமே அடுத்தவங்களுக்காக வருத்தப்பட மாட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, காதல கடந்து போயிரணும். காதலும் கடந்து போகும். நம்ம காதல ஃபர்ஸ்ட்டு புனிதப்படுத்துறத நிப்பாட்டணும். காதலுங்கிறது ஒரு உணர்வு. அழகான உணர்வு. அது அந்த பருவத்தில வரும். வந்துட்டு இருக்கலாம். இல்லாமலும் போகலாம். காதலுங்கிறது அந்த வயசுல ஒரு அழகான உணர்வு. அது அப்போதைக்கு பெரிய விஷயமா தெரியும். ரொம்ப தேவைப்படும். ஆனா, கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது, இதுக்கு தான் இவ்வளோ யோசிச்சோமா? இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்காக தான் இவ்வளோ ஃபீல் பண்ணோமா? இதுக்காக தான் நம்ம லைஃப்ல டைம வேஸ்ட் பண்ணோமா? ச்சே! இதுக்கா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம்? இதுக்கா நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணோம்? இதுக்கா இவ்வளோ வருத்தப்பட்டோம்? அப்படின்னு தோணும்.